ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நிழல் தேடும் நிஜங்கள்ல அத்தியாயம் 16 தான் பார்க்க போறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 16. பெங்களூருவின் அந்த அதிகால குழி மருத்துவமனை அறையின் ஜன்னல் வழியாக மெல்ல ஊடுருவியது. மித்ரா விக்ரமின் கட்டிலுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். விக்ரம் இப்போதுதான் ஆழ்ந்து உறங்கத் தொடங்கியிருந்தான். மருந்தின் வீரியத்தால் அவனது முகம் அமைதியாக இருந்தது. அஸ்வின் வெளியே இருந்த வரவேற்பு அறையில் ஒரு சோஃபாவில் சுருண்டு படுத்திருந்தான். மித்ரா மெல்ல எழுந்து ஜன்னல் அருகே நின்றாள். அந்நியமான ஒரு நகரம், மிரட்டும் மருத்துவமனை சூழல். எதை கண்டும் அவளுக்கு பயம் வரவில்லை. விக்ரம் காயப்பட்டு படுத்திருக்கும் போது அவளுக்குள் இருந்த அந்த பழைய கிராமத்து பெண் மறைந்து ஒரு வலிமையான அரண் போன்ற ஒரு பெண் உருவாகி இருந்தாள். மித்ரா. விக்ரமின் மெல்லிய குரல் அவளை திரும்ப வைத்தது. அவள் பதற்றத்துடன் அவன் அருகில் சென்றாள். என்ன விக்ரம், வலிக்குதா? டாக்டர் கூப்பிடட்டுமா? விக்ரம் மெல்ல புன்னகைத்தான். இல்ல மித்ரா, வலி இப்போ குறைவாதான் இருக்கு. ஆனா நீங்க இங்கே உட்கார்ந்துருக்கீங்களே, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடாதா? அஸ்வின் எங்க? அவன் வெளியே இருக்கான் விக்ரம். என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்க சீக்கிரம் சரியாகணும், அதுதான் எனக்கு முக்கியம். அத்தைக்கும் நித்யாவுக்கும் நான் பதில் சொல்லணும்ல என்றாள் மித்ரா. அவனது நெற்றியில் விழுந்திருந்த முடியை மெல்ல ஒதுக்கிவிட்டபடி. அந்த தருணத்தில் விக்ரமின் கண்கள் கசிந்தன. சாரி மித்ரா, உங்க பிசினஸ்ல நீங்க ரொம்ப பிஸியா இருக்க வேண்டிய நேரம் இது. என் விபத்து உங்களை இப்படி அலக்கழிச்சிடுச்சு. மித்ரா அவனது கையை மெல்ல பற்றினாள். விக்ரம், பிசினஸ்ங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்க, ஆனா உறவுங்கிறது நமக்கான ஒரு பலம். நீங்க எனக்கு கொடுத்த தைரியத்துல தான் நான் கடையையே ஆரம்பிச்சேன். இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் வராம எப்படி இருக்க முடியும்? இதுல சாரி கேட்க என்ன இருக்கு? விக்ரம் எதுவும் பேசவில்லை. அவளது கையில் வெப்பம் அவனது வலிக்கு ஒரு மருந்தாக இருந்தது. மதியம் 12 மணி அளவில் டாக்டர் வந்து விக்ரமை பரிசோதித்தார். கால்ல எலும்பு முறிவில்லை, ஆனா தசைநார் கிழிஞ்சிருக்கு. ஒரு 4 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும். இப்போதைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், ஆனா பிசியோதெரப்பி கட்டாயம் என்றார் டாக்டர். டாக்டர், இவரை நாங்க சென்னைக்கு கூட்டிட்டு போலாமா என்று கேட்டாள் மித்ரா. கண்டிப்பா, ஆனா கார்ல கூட்டிட்டு போகும்போது காலை நீட்டி வச்சுக்கிட்டு போகணும். ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் என்றார் டாக்டர். விக்ரமிற்கு அது பெரிய நிம்மதியாக இருந்தது. இந்த அந்நிய ஊரில் முடங்கி கிடப்பதை விட அத்தையின் அந்த பழைய வீட்டில் மித்ராவின் பார்வையில் இருப்பது அவனுக்கு தேவையாக இருந்தது. சென்னையை நோக்கி பயணம் தொடங்கியது. அஸ்வின் காரை ஓட்ட பின் சீட்டில் விக்ரம் காலை நீட்டி படுத்திருந்தான். மித்ரா அவனது தலைமாட்டிலேயே அமர்ந்து கொண்டாள். வழியில் விக்ரம் மெல்ல பேசத் தொடங்கினான். மித்ரா, நான் பெங்களூருக்கு வந்தப்ப நான் ஒரு பெரிய ஆளா வருவேன்னு நினைச்சேன். ஆனா இந்த விபத்து எனக்கு ஒன்று புரிய வச்சிருக்கு. நாம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நமக்காக துடிக்கிற ஒரு இதயம் பக்கத்துல இருந்தாதான் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு. மித்ரா ஜன்னல் வழியாக தெரிந்த மரங்களை பார்த்தபடி சொன்னாள். விக்ரம், நீங்க சென்னைக்கு திரும்பி வரதை நான் இப்படி எதிர்பார்க்கல. ஆனா நீங்க எங்க கூட இருக்கிறது எனக்கு ஒரு நிம்மதியை தருது. அத்தை உங்களை குழந்தை மாதிரி கவனிச்சுப்பாங்க பாருங்க. அத்தை பத்தி எனக்கு தெரியும் மித்ரா, ஆனா நீங்க என்ன கவனிப்பீங்களா என்று விக்ரம் ஒரு மெல்லிய கிண்டலுடன் கேட்டான். மித்ரா அவனை திரும்பி பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு தீர்க்கமான பார்வை இருந்தது. நான் உங்களை ஒரு நண்பனா மட்டும் பார்க்கல விக்ரம், என்னோட வெற்றியில உங்களுக்கு பாதி பங்கு இருக்கு. உங்களை கவனிச்சுக்கிறது என்னோட கடமை மட்டும் இல்லை, அது என்னோட உரிமை என்றால் மிக தெளிவாக. விக்ரம் மௌனமானான். அவளது அந்த உரிமை என்கிற வார்த்தையில் இருந்த ஆழம் அவனை சிலிர்க்க வைத்தது. இரவு 10 மணி அளவில் அவர்கள் சென்னை வீட்டை அடைந்தனர். அத்தை வாசலிலேயே காத்து கொண்டிருந்தார். நித்யா கையில் ஒரு தலையனுடன் ஓடி வந்தார். தம்பி பார்த்து, மெதுவா என்ற அத்தை விக்ரமை பிடித்து கொண்டார். விக்ரமை அவனது அறையில் மெதுவாக படுக்க வைத்தனர். அத்தை அவனுக்கு பிடித்த அந்த தினைமாவு கஞ்சி சூடாக கொண்டு வந்தார். பயப்படாத விக்ரம், நாங்க எல்லாரும் இருக்கோம். இன்னும் 2 வாரத்துல உன்னை ஓட வைக்கிறேன் பாரு என்றார் அத்தை வாஞ்சியுடன். அடுத்த சில நாட்கள் அந்த வீடு ஒரு பராமரிப்பு மையமாக மாறியது. மித்ரா காலையில் கடைக்கு சென்று முக்கியமான வேலைகளை முடித்துவிட்டு மதியம் 1 மணிக்கே வீட்டிற்கு வந்து விடுவாள். விக்ரமிற்கு சரியான நேரத்தில் மருந்துகளை கொடுப்பது, அவனுக்கு தேவையான புத்தகங்களை எடுத்துக் கொடுப்பது என அவளது உலகம் இப்போது அவனை சுற்றியே சுழன்றது. ஒரு நாள் மாலை விக்ரம் மொட்டை மாடியில் அமர்ந்து நிலவை பார்த்து கொண்டிருந்தான். மித்ரா காஃபியுடன் வந்தாள். மித்ரா, கடையில் அந்த பெரிய ஆர்டர் என்னாச்சு? என்னால் இப்போ உங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கு என்றான் விக்ரம். விக்ரம், நீங்க பக்கத்துல இருக்கிறது தான் எனக்கு பெரிய உதவி. அஸ்வின் இப்போ ரொம்ப பொறுப்பா கடையை கவனிச்சுக்கிறான். அந்த 300 ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஆர்டரை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அஸ்வினே ஒரு புது டிசைன் பண்ணான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்றாள் மித்ரா பெருமையுடன். விக்ரம் சிரித்தான். பாத்தீங்களா, நான் இல்லாமலே நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இதுதான் எனக்கு வேணும். மித்ரா அவனது அருகில் அமர்ந்தாள். நாங்க ஜெயிக்கிறோம் விக்ரம், ஆனா அந்த ஜெயத்தை பகிர்ந்துக்க நீங்க வேணும். காதலுங்கிறது கைகளை பிடிச்சுக்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தர் கீழே விழும்போது இன்னொருத்தர் தாங்கி பிடிக்கிறதுல தான் இருக்கு. நான் நீங்க விழுந்த நேரத்துல தாங்கி பிடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் என்னை தாங்கி பிடிக்கிற கையை சரி பண்ணிட்டு இருக்கேன் என்றால் மிக முதிர்ச்சியுடன்.
விக்ரம் அவளது கையை மெல்ல அழுத்தினான். அந்த இரவு அத்தையின் வீட்டு தோட்டத்தில் இருந்த மலர்கள் வாசம் இன்னும் அதிகமாக வீசியது. அங்கே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான சாதாரண ஈர்ப்பு இல்லை, ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்ட இரண்டு ஆத்மாக்களின் சங்கமம் இருந்தது. அத்தியாயம் 17. சென்னையின் பிப்ரவரி மாதத்து காலை கோடையின் வருகையை மெல்லிய வெப்பத்துடன் அறிவித்துக் கொண்டிருந்தது. அத்தையின் வீட்டுத் தோட்டத்தில் இருந்த நந்தியாவட்டை மலர்கள் பனித்துளிகளை உதிர்த்துவிட்டு துளிர்விட்டிருந்தன. விக்ரம் வீட்டுக்கு வந்து 10 நாட்கள் ஆகிவிட்டன. அவனது காயங்கள் ஆறி வந்தாலும் மருத்துவரின் அறிவுரைப்படி இன்னும் முழுமையாக நடக்கத் தொடங்கவில்லை. மித்ரா இப்போது ஒரு இரட்டை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள். காலை 6 மணிக்கு எழுந்து அத்தையுடன் சேர்ந்து சமையல் வேலைகளை முடித்து விக்ரமிற்கான மருந்துகளை அடுக்கி வைத்துவிட்டு கடைக்கு கிளம்புவாள். மதியம் அஸ்வினிடம் கடையை ஒப்படைத்துவிட்டு விக்ரமை பார்த்து கொள்ள வீட்டிற்கு திரும்புவாள். மதியம் 2 மணி. விக்ரம் ஹாலில் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். அவனது வலது கால் ஒரு சிறிய ஸ்டூலின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. மித்ரா வீட்டிற்குள் நுழைந்த போது அவனது முகம் மலர்ந்தது. வா மித்ரா, இன்னைக்கு கடை எப்படி இருந்தது? அந்த பெரிய டெக்ஸ்டைல் கம்பெனி ஆர்டர் என்னாச்சு என்று ஆர்வமாக கேட்டான் விக்ரம். மித்ரா தனது பையை மேஜை மேல் வைத்துவிட்டு அவனுக்கு அருகில் அமர்ந்தாள். எல்லாம் நல்லபடியா போகுது விக்ரம். சாம்பிள்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஸ்வின் இப்ப ரொம்ப ஷார்ப்பா பிசினஸ் பேசுறான். நீங்க அவனுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் என்றாள் மித்ரா அவன் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி மூடி வைத்துவிட்டு. அஸ்வின் வளரணும் மித்ரா, அவன் ஒரு நல்ல கிரியேட்டர். ஆனா நீங்க தான் இந்த தேன்மொழி கிராஃப்டோட உயிர். சரி, எனக்கு ஏன் இன்னும் பிசியோதெரப்பி பண்ணல என்று விக்ரம் செல்லமாக கோபித்து கொண்டான். இதோ அத்தை சுடு தண்ணி வச்சிருக்காங்க, 5 நிமிஷத்துல நானே பண்ணிவிடுறேன் என்று சொல்லிவிட்டு மித்ரா உள்ளே சென்றாள். மித்ரா ஒரு சிறிய கிண்ணத்தில் வெதுவெதுப்பான எண்ணெயுடன் வந்தாள். விக்ரமின் காலில் மெதுவாக தடவி பிசியோதெரப்பி சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளை செய்ய தொடங்கினாள். அவளது விரல்கள் அவனது காயப்பட்ட தழும்புகளின் மேல் பட்டபோது விக்ரமிற்குள் ஒரு மெல்லிய அதிர்வு பரவியது. மித்ரா, உங்களுக்கு தயக்கமா இல்லையா என்று மெல்ல கேட்டான் விக்ரம். எதுக்கு விக்ரம்? இல்ல, ஒரு ஆணோட காலை தொட்டு மருந்து போடுறது, அவனுக்கு உதவி செய்யறது, ஒரு கிராமத்து பொண்ணா உங்களுக்கு இது கஷ்டமா இல்லையா? மித்ரா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு விதமான தெளிவு இருந்தது. விக்ரம், நான் சென்னைக்கு வரும்போது வெறும் கிராமத்து பொண்ணாதான் வந்தேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு புது உலகத்தை காட்டுனீங்க. எனக்கு எது சரி எது தப்புன்னு புரிய வச்சிங்க. ஒரு நண்பனா, ஒரு துணையா நீங்க எனக்கு செஞ்ச உதவிகளுக்கு முன்னாடி இது எதுவுமே பெருசு இல்ல. உறவுகள்ல ஆண் பெண் வித்தியாசம் பார்க்கறத விட ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையா இருக்கிறது தான் எனக்கு பெருமை என்றாள் மிக முதிர்ச்சியுடன். விக்ரம் அவளை வியந்து பார்த்தான். அவளிடம் இருக்கும் அந்த நேர்மையும் யதார்த்தமான சிந்தனையும் அவனை சொக்க வைத்தன. மாலை நேரம். அத்தை காஃபியுடன் வாசலில் அமர்ந்திருந்தாள். நித்யா தனது கல்லூரி ப்ராஜெக்ட் பற்றி விக்ரமிடம் விவாதித்துக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு கார் வாசலில் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கியது விக்ரமின் பெங்களூரு அலுவலக மேலாளர் சுரேந்திரன். ஹலோ விக்ரம், எப்படி இருக்கீங்க? பெங்களூர்ல இருந்து உங்களை பார்க்க வந்தேன் என்று புன்னகையுடன் உள்ளே வந்தார். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். விக்ரம் அவரை வரவேற்றான். மித்ரா காஃபி கொண்டு வந்தாள். சுரேந்திரன் விக்ரமிடம் பேசும்போது, விக்ரம், நீங்க இல்லாம அங்க வேலை ரொம்ப தொய்வா இருக்கு. நீங்க இன்னும் எத்தனை நாள் லீவ்ல இருப்பீங்க? உங்களோட அந்த புதிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இன்னைக்கு வேணும் என்றார். விக்ரம் சற்று தயங்கினான். சார், டாக்டர் இன்னும் 2 வாரம் பெட் ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் இங்க இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன் என்றான். சுரேந்திரன் மித்ராவை பார்த்துவிட்டு, மித்ரா, விக்ரமை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். ஆனா அவன் இங்கே இவ்வளவு அன்பான மனிதர்களோட இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. விக்ரம், நீங்க நிதானமா குணமடைந்து வாங்க. ஆபீஸ் பத்தி கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு விடை பெற்றார். அவ சென்ற பிறகு விக்ரம் ஒரு விதமான சிந்தனையில் ஆழ்ந்தான். மித்ரா அதை கவனித்தாள். விக்ரம், என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ் வேலையா? இல்ல மித்ரா, எனக்கு பெங்களூரு திரும்பி போகவே விருப்பமில்ல. அங்க எவ்வளவு பெரிய வசதி இருந்தாலும் இந்த அத்தையோட வீடும் உங்களோட இந்த அன்பும் தரும் நிம்மதி அங்க இல்ல. ஆனா என் கரியர் என்று இழுத்தான். விக்ரம், நீங்க ஒன்னு யோசிங்க. உங்க திறமைக்கு நீங்க எங்கே இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இப்போ நீங்க சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்கலாமே, இல்லனா வேற நல்ல கம்பெனில இங்கேயே ஜாயின் பண்ணலாமே என்றாள் மித்ரா. நீங்க சொல்றது சரிதான் மித்ரா, எனக்கும் இங்கேயே இருந்து உங்க பிசினஸ்க்கு இன்னும் பக்கபலமா இருக்கணும் தான் ஆசை என்றான் விக்ரம். அன்றிரவு மித்ரா தனது அறையில் அமர்ந்து புதிய ஆர்டர்களுக்கான திட்டங்களை போட்டுக் கொண்டிருந்தாள். அப்போது ஜன்னல் வழியாக விக்ரமின் அறையில் விளக்கு எறிவதை பார்த்தாள். அவள் மெல்ல அவன் அறைக்கு சென்றாள். விக்ரம் தனது லேப்டாப்பில் ஏதோ ஒரு கடிதம் டைப் செய்து கொண்டிருந்தான். விக்ரம், என்ன பண்றீங்க? இன்னும் தூங்கலையா? விக்ரம் சிரித்தான். மித்ரா, நீங்க சொன்னதா சரி. நான் சென்னை பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு மெயில் அனுப்புறேன். என் வாழ்க்கையோட நிம்மதி இங்கதான் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதான் அந்த மெயிலை இப்பவே ரெடி பண்றேன். மித்ராவிற்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. விக்ரம் இங்கேயே தங்கிவிடுவான் என்கிற எண்ணமே அவளுக்கு புதிய தெம்பை தந்தது.
ரொம்ப நல்ல முடிவு விக்ரம். நீங்க இங்க இருந்தா அஸ்வினுக்கும் நித்யாவுக்கும் ரொம்ப நல்லது என்றாள். அவங்களுக்கு மட்டும்தானா என்று விக்ரம் குறும்புடன் கேட்டான். மித்ரா வெட்கத்துடன் புன்னகைத்தாள். எனக்கும் தான். நீங்க பக்கத்துல இருந்தா எனக்கு ஒரு பயம் இல்லாம இருக்கு விக்ரம் என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு ஓடினாள். அன்றிரவு நிலவு இன்னும் பிரகாசமாக தெரிந்தது. விக்ரம் மற்றும் மித்ராவின் உறவு இப்போது ஒரு முதிர்ந்த காதலாக மலர்ந்து கொண்டிருந்தது. எந்த பிடிவாதமும் இல்லாத ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடிக்கும் அந்த அழகான உறவு அந்த பழைய வீட்டின் சுவர்களுக்குள் ஒரு புதிய சங்கீதத்தை வாசித்துக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 18. சென்னையின் மார்ச் மாத காற்று கோடையின் வருகையை தன் வெப்ப மூச்சால் அறிவிக்கத் தொடங்கியிருந்தது. ஆனால் அத்தையின் வீட்டிற்குள் நிலவிய சூழல் குளுமையாகவும் அதே சமயம் ஒரு புதிய இலக்கையை நோக்கிய வேகத்துடனும் இருந்தது. விக்ரம் இப்போது ஊன்றுகோல் உதவியின்றி மெல்ல நடக்கத் தொடங்கியிருந்தான். விக்ரமின் பெற்றோர்கள் அவனை பார்க்க ஊரிலிருந்து வந்திருந்தார்கள். மித்ராவின் கவனிப்பையும் அத்தையின் அன்பையும் பார்த்த அவர்கள் பூரித்து போனார்கள். தன் மகன் ஒரு அன்பான குடும்பத்தில் இருக்கிறான் என்பதை பார்த்து அந்த சந்தோஷத்தில் தன் மகனிடமிருந்து விடை பெற்றார்கள். அவனது சென்னை இடமாற்ற கோரிக்கைக்கு அலுவலகத்திலிருந்து இன்னும் பதில் வரவில்லை என்றாலும் அவன் அதை பற்றி கவலைப்படாமல் மித்ராவின் அடுத்த கட்ட திட்டங்களுக்கு துணையாக இருந்தான். மித்ராவிற்கு இன்று ஒரு முக்கியமான நாள். ஒரு சிங்கப்பூர் நிறுவனத்திடமிருந்து அவளது கைவினைப் பொருட்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருந்தது. மித்ரா, இந்த சாம்பிள்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. அந்த ஊர்ல குவாலிட்டி கண்ட்ரோல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் என்றான் விக்ரம். ஹாலில் அமர்ந்த அந்த மூங்கில் குடைகளை பரிசோதித்தபடி. மித்ரா அவனது அருகில் வந்து அமர்ந்தாள். ஆமா விக்ரம், அஸ்வின் இப்போதான் அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வந்தான். நாம பண ஓலையில செஞ்சு அந்த சிறிய பெட்டிகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆனா அவங்க கேட்குற அந்த நேச்சுரல் டை மட்டும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. விக்ரம் யோசித்தான். நம்ம ஊர்ல அந்த ஆவாரம் பூ மற்றும் சில இலைகளை வச்சு இயற்கையான சாயங்கள் தயாரிப்பாங்கல்ல, உங்க கிராமத்துல இருக்கிற அந்த பெண்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட ஏன் கேட்டு பார்க்க கூடாது? மித்ராவின் கண்கள் மின்னின. நல்ல யோசனை விக்ரம், நான் இப்பவே அவங்க கிட்ட பேசுறேன். அடுத்த சில மணி நேரம் போன் அழைப்புகளும் வீடியோ கால்களுமாக அந்த வீடே ஒரு கார்ப்பரேட் அலுவலகம் போல திகழ்ந்தது. கிராமத்தில் இருந்த அந்த தோழிகள் உற்சாகமாக ஒத்துழைக்க முன்வந்தன. அஸ்வின் ஒரு புறம் சிங்கப்பூர் நிறுவனத்துடன் மின்னஞ்சல் வழியே உரையாடி கொண்டிருந்தான். மதியம் அத்தை அனைவருக்கும் சுட சுட புதினா சாதமும் வாழைக்காய் வறுவலும் கொண்டு வந்தார். என்னப்பா, எல்லாம் கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருந்தா எப்படி? முதல்ல சாப்பிடுங்க என்றா அத்தை. சாப்பாட்டு மேஜையில் நித்யா கேட்டாள். விக்ரமண்ணா, நீங்க சென்னைக்கு வரப்போறீங்கன்னு சொன்னாங்களே, என்னாச்சு? விக்ரம் மெல்ல புன்னகைத்தான். இன்னும் பதில் வரல நித்யா. ஆனா வராம இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அவங்க ஒத்துக்கலாம், நான் இங்கேயே வேற ஒரு நல்ல கம்பெனில ஜாயின் பண்ணிடுவேன். உங்க அக்காவை தனியா விட எனக்கு மனசு இல்லை என்று சொல்லும்போது அவனது பார்வை மித்ராவை வருடியது. மித்ரா எதுவும் பேசாமல் உணவில் கவனம் செலுத்தினாள். ஆனால் அவளது மனதுக்குள் ஒரு பெரிய நிம்மதி பரவியது. விக்ரம் அவளுக்காக தன கரியரையே மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பது அவளுக்கு அவன் தரும் மாபெரும் கௌரவமாக தெரிந்தது. மாலை 4 மணி இருக்கும். விக்ரமிற்கு அவனது மேலாளரிடமிருந்து போன் வந்தது. மாடிக்கு சென்று பேசிவிட்டு சில நிமிடங்கள் கழித்து கீழே வந்தான். அவனது முகம் ஒரு புதிராக இருந்தது. விக்ரம், என்னாச்சு? மேனேஜர் என்ன சொன்னார் என்று மித்ரா பதற்றமாக கேட்டாள். விக்ரம் மெல்ல அவளது அருகில் வந்து நின்றான். ஒரு சிறிய மௌனத்திற்கு பிறகு சொன்னான். மித்ரா, டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடுச்சு. அடுத்த மாசத்துல இருந்து நான் சென்னை பிரான்ச்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா ஜாயின் பண்றேன். அந்த வீடே மகிழ்ச்சியில் திகைத்தது. அஸ்வின் விக்ரமை கட்டிக்கொண்டான். நித்யா குதித்தாள். அத்தை கண்களை துடைத்துக்கொண்டு கடவுளுக்கு நன்றி சொன்னாள். மித்ரா மட்டும் அமைதியாக விக்ரமை பார்த்தாள். அவளது கண்களில் நீர் திரண்டிருந்தது. இது வெறும் இடமாற்றம் அல்ல, அவளது வாழ்வின் ஒரு முக்கியமான பாதுகாப்பு அரண் நிரந்தரமாக அவளுடன் இருக்கப் போகிறது என்பதற்கான அத்தாட்சி. வாழ்த்துக்கள் விக்ரம் என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். தேங்க்ஸ் மித்ரா, இது உங்களால் தான் சாத்தியமாச்சு. நீங்க கொடுத்த அந்த ஊக்கம்தான் என்னை துணிச்சலா இந்த முடிவை எடுக்க வச்சுது என்றான் விக்ரம். அன்றிரவு மித்ரா தனது புதிய கடைக்கான கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தாள். விக்ரம் மொட்டை மாடியில் அமர்ந்து நிலவை பார்த்து கொண்டிருந்தான். மித்ரா அங்கே சென்றாள். விக்ரம், தூங்கலையா? இல்ல மித்ரா, ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. இப்போதான் என் மனசு முழுசா அமைதியா இருக்கு. இங்கேயே இருந்து நம்ம அத்தை வீட்டிலேயே தங்கி உங்களோட அந்த வளர்ச்சியை பக்கத்துல இருந்து பார்க்க போற அந்த நாட்களை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. மித்ரா அவனது அருகில் இருந்த சுவரில் சாய்ந்து நின்றாள். விக்ரம், எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. நீங்க சென்னை வந்த பிறகும் நம்ம இந்த உறவு இது எப்படி இருக்கும்? இப்போ நாம நண்பர்களா இருக்கோம், ஆனா காலப்போக்கில். விக்ரம் அவளை தடுத்து அவளது கண்களை நேரடியாக பார்த்தான். மித்ரா, நாம இப்போ இருக்கிற இந்த முதிர்ச்சி தான் நம்மளோட பலம். நாம ஒருத்தர் நேசிங்கிறோம்னது எந்த அடையாளமும் எந்த முத்திரையும் தேவையில்லை. ஒருத்தரோட கனவுக்கு ஒருத்தர் உயிரை கொடுக்க தயாரா இருக்கிறது தான் உண்மையான காதல். அது சென்னை வந்தாலும் மாறாது, பெங்களூரு போனாலும் மாறாது. அவன் மெல்ல அவளது கையை பற்றினான்.
அந்த பிடிவாதம் இல்லாத கனிவான பிடி மித்ரா தனது மொத்த உலகத்தையும் கண்டாள். விக்ரம், எனக்கு கல்யாணம் பத்தி இப்ப எந்த அவசரமும் இல்ல. நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு என்றாள் மித்ரா. எனக்கும் அதேதான் மித்ரா. நீங்க பெரிய பிசினஸ் உமனா ஆகணும். அப்போ உங்களோட அந்த பிராண்ட் பேஜ்ல சப்போர்ட் பை விக்ரம்னு ஒரு சின்ன லைன் இருந்தா போதும் என்று குறும்புடன் சொன்னான். இருவரும் அந்த மொட்டை மாடியின் நிலவொளியில் சிரித்துக் கொண்டனர். அங்கே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான சாதாரண ஈர்ப்பு மறைந்து ஒரு உன்னதமான தோழமை கலந்த காதல் வேரூன்றி இருந்தது. அடுத்த வாரம் மித்ராவிற்கு அந்த சிங்கப்பூர் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனது. விக்ரம் சொன்ன அந்த இயற்கை சாயங்கள் பெரிய அளவில் கை கொடுத்தன. மித்ராவின் தேன்மொழி கிராஃப்ட்ஸ் இப்போது கடல் கடந்து பறக்க தயாரானது. அத்தியாயம் 19. சென்னையின் ஏப்ரல் மாத காலை வழக்கத்தை விட அதிக வெப்பத்துடன் விடிந்தது. ஆனால் தேன்மொழி கிராஃப்ட்ஸ் நிறுவனத்திற்குள் ஒரு குளிர்ந்த உற்சாகம் நிலவியது. இன்றுதான் அந்த சிங்கப்பூர் எக்ஸ்போர்ட் ஆர்டருக்கான முதல் தொகுதி பொருட்கள் அனுப்பப்பட வேண்டிய நாள். மித்ரா கடைக்குள் நுழையும் போதே அஸ்வினும் அவனது புதிய உதவியாளர்களும் பேக்கிங் வேலையில் மும்முரமாக இருந்தனர். ஒவ்வொரு பனை ஓலை பெட்டியும் இயற்கை சாயங்கள் பூசப்பட்ட மூங்கில் கைவினை பொருட்களும் ஒரு கவிதை போல அடுக்கப்பட்டிருந்தன. அக்கா, இதோ பாரு, இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணா இந்த பொருளை செஞ்ச அந்த கிராமத்து பெண்ணோட கதை வீடியோவா வரும். விக்ரம் ப்ரோ கொடுத்த ஐடியா இது என்று அஸ்வின் ஒரு அட்டையை காட்டினான். மித்ரா வியந்து போனாள். விக்ரம் வெறும் தொழில் ஆலோசனைகள் தருபவன் அல்ல, அந்த தொழிலுக்கு ஒரு ஆன்மாவை தருபவன் என்பது அவளுக்கு மீண்டும் ஒரு முறை புரிந்தது. மதியம் 1 மணி அளவில் விக்ரம் கடைக்கு வந்தான். அவன் இன்று தனது சென்னை அலுவலகத்தின் முதல் நாளை முடித்துவிட்டு வந்திருந்தான். புதிய பொறுப்பு, புதிய சவால்கள் இருந்தாலும் அவனது முகத்தில் ஒரு பெரிய நிம்மதி தெரிந்தது. வாழ்த்துக்கள் மித்ரா, சரக்கு கிளம்ப தயாரா என்று கேட்டபடி விக்ரம் உள்ளே வந்தான். தயார் விக்ரம், ஆனா நீங்க ஆபீஸ்ல முதல் நாள் எப்படி இருந்தது சொல்லவே இல்ல என்றாள் மித்ரா. அவனுக்கு ஒரு தண்ணீர் பாட்டிலை நீட்டியபடி. அங்கெல்லாம் நல்லா இருக்கு மித்ரா, என் டீம் மெம்பர்ஸ் ரொம்ப கோஆப்ரேட்டிவா இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஈவினிங் 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதும் 10 நிமிஷத்துல இங்க வந்து உங்களை பார்க்க முடியும்ன்ற அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு பெரிய விஷயம் என்றான். விக்ரம் அவளது கண்களை நேராக பார்த்தபடி. மித்ரா லேசாக வெக்கப்பட்டாள். விக்ரம், இப்போ நீங்க சென்னைக்கே வந்துட்டீங்க. இனிமே நம்ம பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீங்க தான் முழு நேர ஆலோசகர். நிச்சயமா, ஆனா ஒரு கண்டிஷன். வாரத்துல ஒரு நாள் நம்ம 2 பேரும் பிசினஸ் பத்தி பேசாம சாதாரண நண்பர்களா எங்கேயாவது வெளியே போகணும், ஓகேவா என்று விக்ரம் கலகலப்பாக கேட்டான். மாலை 4 மணிக்கு கண்டெய்னர் லாரி வந்தது. பொருட்கள் ஒவ்வொன்றாக ஏற்றப்பட்டன. மித்ரா அந்த பெட்டிகளை பார்க்கும்போது அவளுக்குள் ஒரு பெரும் சிலிர்ப்பு ஏற்பட்டது. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சாதாரண பெண்ணாக தொடங்கிய பயணம் இன்று சர்வதேச எல்லைகளை தொடுகிறது. அத்தை கடையின் வாசலில் வந்து நின்று லாரி கிளம்பும்போது ஒரு தேங்காயை உடைத்து திருஷ்டி கழித்தார். என் பொண்ணு ஜெயிச்சிட்டா என்று அவர் உணர்ச்சி வசப்பட்டு கூறியபோது மித்ராவிற்கு அழுகே வந்துவிட்டது. பொருட்கள் அனுப்பப்பட்ட பிறகு அனைவரும் அத்தையின் வீட்டிற்கு சென்றனர். அத்தை இன்று விசேஷமாக சிறுதானிய பொங்கல் மற்றும் வடகம் செய்திருந்தார். சாப்பாட்டு மேஜையில் அஸ்வின் கேட்டான். விக்ரம் ப்ரோ, இப்ப நீங்க சென்னைக்கே வந்துட்டீங்க, அக்கா பிசினஸும் செட்டில் ஆகிடுச்சு, அடுத்து என்ன விசேஷம் எப்போ? அத்தையின் கைகள் ஒரு நிமிடம் நின்றன. மித்ராவும் விக்ரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த அறையில் ஒரு மெல்லிய அமைதி நிலவியது. விக்ரம் நிதானமாக சொன்னான். அஸ்வின், கல்யாணம்ங்கிறது ஒரு சமூக சடங்கு மட்டும் இல்ல, அது 2 மனசுகளும் ஒரு இலக்கை நோக்கி தயாராகிற ஒரு தருணம். மித்ரா இப்போதான் தன் சிறகுகளை விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்கு இன்னும் நிறைய கனவுகள் இருக்கு. அதை சிதைக்க நான் விரும்பல. அந்த பறவைக்கு ஒரு கிளை தேவைப்படும் போது அந்த புகலிடமா நான் இருப்பேன். அது வரைக்கும் நாங்க இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம். மித்ரா நெகிழ்ந்து போனாள். அவளது மனதின் ஆழத்தில் இருந்த அந்த தயக்கத்தை விக்ரம் எவ்வளவு அழகாக புரிந்து கொண்டான். அவளுக்கு காதல் தேவைப்பட்டது. ஆனால் அந்த காதல் அவளது லட்சியங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். இரவு மொட்டை மாடியில் மித்ரா உலாவிக் கொண்டிருந்தாள். விக்ரம் அங்கே வந்தான். மித்ரா, அஸ்வின் கேட்டதுக்கு வருத்தப்படாதீங்க, அவன் சின்ன பையன் என்றான் விக்ரம். இல்ல விக்ரம், எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா நீங்க சொன்னது அந்த புகலிடம்ங்கிற வார்த்தை எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு எப்பவும் அந்த நம்பிக்கையை தந்துட்டே இருங்க என்றாள் மித்ரா. விக்ரம் அவளது அருகில் வந்து நின்றான். மித்ரா, இந்த சிங்கப்பூர் ஆர்டர் முடிஞ்சதும் அடுத்து நாம ஒரு எக்ஸிபிஷன் போடலாம்னு இருக்கேன். சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல்ல உங்களோட பிராண்டை லான்ச் பண்ணணும். அதுக்கு தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்றேன். விக்ரம், நீங்க எனக்காக எவ்வளவு செய்றீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் என்று மித்ரா கேட்டாள். விக்ரம் அவளது கையை பற்றினான். நீங்க எனக்காக எப்பவும் இதே மித்ராவா இருக்கணும். புகழோ பணமோ வந்தாலும் மாறாத அதே யதார்த்தமான மித்ராவா, அது போது எனக்கு. நிலவொளியில் இருவரது நிழல்களும் ஒன்றாக படர்ந்திருந்தன. அத்தியாயம் 20. சென்னையின் மே மாத கோடை அதன் உச்சத்தை தொட்டிருந்தது. அனல் காற்று வீதிகளில் தாண்டவம் ஆடினாலும் நுங்கம்பாக்கத்தின் அந்த பழைய வீட்டில் ஒரு குளிர்ந்த நிதானம் நிலவியது.
சிங்கப்பூர் அனுப்பப்பட்ட முதல் தொகுதி பொருட்கள் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன. அங்கிருந்து வந்த பாராட்டு கடிதங்கள் மித்ராவின் தேன்மொழி கிராஃப்ட் நிறுவனத்திற்கு ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை தந்திருந்தன. ஆனால் விக்ரம் இத்துடன் நிறுத்த விரும்பவில்லை. மித்ரா ஒரு பிராண்ட் ஜெயிக்கணும்னா அது மக்களோட மனசுல ஆழமா பதியணும். நாம அடுத்த வாரம் நுங்கம்பாக்கத்துல இருக்கிற ஸ்டார் ஹோட்டல்ல பாரம்பரிய திருவிழா என்ற பெயரில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்த போறோம். இதுதான் உங்களோட அதிகாரப்பூர்வமான பிராண்ட் லான்ச் என்றான். விக்ரம் கையில் ஒரு பெரிய திட்ட வரைபடத்துடன். மித்ரா திகைத்தாள். ஸ்டார் ஹோட்டலா? விக்ரம், அது ரொம்ப செலவாகுமே. இப்பதான் நம்ம கொஞ்சம் லாபம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். விக்ரம் அவளது பதற்றத்தை ஒரு புன்னகையோடு எதிர்கொண்டான். செலவுன்னு பார்க்காதீங்க மித்ரா, இது ஒரு முதலீடு. என்னோட ஆஃபீஸ் மூலமா எனக்கு சில ஸ்பான்சர்கள் கிடைச்சிருக்காங்க. அஸ்வின் இப்போவே சோஷியல் மீடியால இதை பத்தின ஒரு ஹைப்பை உருவாக்கிட்டான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், உங்களோட பெஸ்ட் டிசைன்ஸை இங்க கொண்டு வரணும். அடுத்த ஒரு வாரம் அந்த வீடே ஒரு தேனீக்கூடு போல இயங்கியது. அத்தை கிராமத்திலிருந்து மேலும் 10 பெண்களை சென்னைக்கு வரவழைத்திருந்தார். அவர்களுக்கு தங்குமிடமும் உணவும் அத்தையை முன்னின்று கவனித்துக் கொண்டார். அஸ்வின் கடையின் விளம்பர பணிகளுக்காக சென்னை முழுவதும் சுற்றி கொண்டிருந்தான். விக்ரம் தனது அலுவலக வேலை முடிந்ததும் நேரடியாக மித்ராவின் கடைக்கு வந்து விடுவான். அங்கு நள்ளிரவு வரை அமர்ந்து ஒவ்வொரு பொருளின் தரத்தையும் அதன் பேக்கேஜிங்களையும் சரிபார்ப்பான். விக்ரம், நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, போய் தூங்குங்க என்பாள் மித்ரா அக்கறையுடன். நீங்க இங்க இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும் மித்ரா? உங்க கனவோட ஒரு பங்கு எனக்கு இருக்கு என்பான் அவன் சோர்வை மறைக்கும் புன்னகையுடன். அவர்களது இந்த தீவிர உழைப்பிற்கு நடுவே ஒரு நாள் ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. மித்ராவின் பிசினஸ் வளர்வதை பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு போட்டி நிறுவனம் சமூக வலைத்தளங்களில் தேன்மொழி கிராஃப்ட் பொருட்கள் தரமற்றவை என்ற வதந்தியை பரப்பியது. மித்ரா உடைந்து போனாள். விக்ரம், இதை பாருங்க, யாரோ நம்மளை பத்தி தப்பா கமெண்ட் பண்ணிருக்காங்க, இது நம்ம எக்ஸிபிஷனை பாதிக்குமே என்று அலைபேசியை காட்டினார். விக்ரம் அதை ஒரு நிமிடம் பார்த்தான். பின் நிதானமாக சொன்னான், ஒரு மரம் காய்க்க ஆரம்பிச்சாதான் கல் எறிவாங்க. இதுதான் பிசினஸ். நாம இதுக்கு பதில் சொல்லக்கூடாது, நம்ம தரம் பதில் சொல்லணும். அஸ்வின், அந்த பொருட்களை செய்யற அந்த தாய்களோட வீடியோவை உடனே ரிலீஸ் பண்ணு. உண்மைக்கு எப்பவும் ஒரு சக்தி உண்டு என்றான். விக்ரமின் அந்த நிதானம் மித்ராவிற்கு பெரும் பலத்தை தந்தது. அடுத்த சில மணி நேரங்களில் அஸ்வின் வெளியிட்ட நேர்மையின் பின்னணி என்கிற வீடியோ வைரலாகி அந்த வதந்தியை அப்படியே சுருட்டி போட்டது. எக்ஸிபிஷன் நாள் வந்தது. ஹோட்டலின் அந்த பெரிய ஹால் முழுக்க மூங்கில் தோரணங்களாலும் பனை ஓலை அலங்காரங்களாலும் மித்ராவின் கனவு இல்லம் போல காட்சியளித்தது. மித்ரா ஒரு அழகான சந்தன நிற பட்டுப்புடவையில் ஒரு தேவதையைப் போல நின்றிருந்தாள். விக்ரம் கோட் சூட் அணிந்து மிக கம்பீரமான விருந்தினர்களை வரவேற்று கொண்டிருந்தான். அங்கிருந்த பல பெரிய தொழிலதிபர்கள் மித்ராவின் கை வேலைப்பாடுகளை பார்த்து வியந்தனர். மித்ரா, இந்த பெட்டிகளோட ஃபினிஷிங் ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு என்னோட கம்பெனிக்கு ஒரு 2000 பீஸ் வேணும் என்று ஒரு பெரிய ஜவுளி நிறுவனத்தின் மேலாளர் கை கொடுத்த போது மித்ராவிற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. விழாவின் இறுதியில் விக்ரம் மேடை ஏறினான். இந்த வெற்றி ஒரு தனி மனிதனோடது இல்லை, இது கிராமத்துல இருக்கிற அந்த திறமையான பெண்களோட வெற்றி. அதுக்கும் மேல யதார்த்தமான ஒரு பொண்ணோட விடாமுயற்சிக்கு கிடைச்ச வெற்றி. மித்ரா, மேடைக்கு வாங்க என்றான். மித்ரா மேடைக்கு சென்றால் அங்கிருந்த நூற்றுக்கணக்கான மனிதர்களின் கரவொலி அவளுக்கு சிலிர்ப்பை தந்தது. அவள் மைக் பிடித்து பேச தொடங்கினாள். நான் சென்னைக்கு வந்தப்போ எனக்கு வழிகாட்டியா ஒருத்தர் இருந்தார். அவர் இல்லைனா நான் இன்னைக்கு இங்க நின்றிருக்க மாட்டேன். விக்ரம், எனக்கு சரியான பாதையை காட்டினதுக்கு நன்றி. அத்தை, நீங்க எனக்கு ஒரு தாயா இருந்து தாங்கினீங்க. அஸ்வின், நித்யா, நீங்க என் தூண்கள். இது நம்ம எல்லோருடைய வெற்றி என்றால் உணர்ச்சி வசப்பட்ட குரலில். விழா முடிந்த நள்ளிரவு 1 மணி இருக்கும். அனைவரும் வீட்டிற்கு திரும்பினர். அத்தை மிகவும் களைப்பாக இருந்தாலும் முகத்தில் ஒரு பெரும் திருப்தியுடன் தூங்கச் சென்றார். அஸ்வினும் நித்யாவும் உற்சாகமாக பேசிக்கொண்டு சென்றனர். மித்ராவும் விக்ரமும் மட்டும் அந்த திண்ணையில் அமர்ந்தனர். நிலவு மிக அழகாக தெரிந்தது. விக்ரம், இன்னைக்கு நடந்ததெல்லாம் எனக்கு இன்னும் கனவு போல இருக்கு என்றாள் மித்ரா. இது கனவு இல்லை மித்ரா, இதுதான் நிஜம். நீங்க சிகரத்தை தொட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா சிகரத்துல இருக்கும்போது காத்து ரொம்ப வேகமா அடிக்கும். அப்ப இன்னும் நிதானமா இருக்கணும் என்றான் விக்ரம். விக்ரம், நீங்க ஏன் இவ்வளவு பண்றீங்க? இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு நீங்க தான் எல்லாமுமா இருக்கீங்க என்று மித்ரா நெகிழ்ச்சியுடன் அவனது கையை பற்றினாள். விக்ரம் அவளது கையை மெல்ல அழுத்தி சொன்னான். மித்ரா, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையா இருக்கும். இதுக்கு கைமாறு எதுவும் வேணாம். ஒரு சின்ன புகலிடம், அது உங்க மனசுல எனக்கு இருந்தா போதும். நான் எப்பவும் உங்க நிழலா இருப்பேன். மித்ரா அவனது தோளில் மெல்ல சாய்ந்தாள். அங்கே வார்த்தைகள் தேவையில்லை. அந்த மௌனம் ஒரு அழகான சங்கீதத்தை பாடிக்கொண்டிருந்தது. அவர்களது காதல் எந்த ஆரவாரமும் இல்லாமல் ஒரு ஆழமான நதியைப் போல அமைதியாகவும் உறுதியாகவும் ஓடிக்கொண்டிருந்தது. இதோட அத்தியாயம் 20 முடிவடையுது. அத்தியாயம் 21 நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கதையை தொடர்ந்து கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.